சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூர்யா வந்து தனிப்பட்ட முறையில நிறைய தாக்குறாங்க. நீங்களே பாக்குறீங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத ஒரு வார்த்தைகள் அப்படியே சொல்லிடலாம். பாவம் அந்த மனுஷன் ஒரு படம் வெளியானா விட மாட்டாங்கண்ணா. நல்லா தான் இருந்துச்சு அந்த படம். என் அக்காலாம் சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு. எங்க அக்கா அவங்க ஃபேனு. பட் ஆனா அந்த மனுஷன் படம் வந்த உடனே நல்லா இல்லைன்னு சொல்லி அவர் ஃபுல்லா அப்படி இது பண்ணிட்டாங்கண்ணா. இப்ப சூர்யா வந்து தனிப்பட்ட முறையில தாக்குற மாதிரி இருக்கு. படங்கள்னு தாண்டி ஏன்னா இப்ப அவர் நிறைய நல்ல படங்களும் கொடுத்துருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்லயும் சரி, இதுக்கு முன்னாடியுமே சரி. இப்ப இந்த ஒரு படத்தினால ரொம்ப தாக்குற மாதிரி இருக்கு. அது இல்லாம ஜோதிகா மாமி சேர்த்து தாக்குறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஃபேமிலியே குடும்பத்தோட எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதனால அப்படி பண்றாங்களோ என்னமோன்னு தெரியலண்ணா. இது வந்து நார்மலா வந்து சொல்ற மாதிரி நார்மல் கருத்துமே தெரியல. பாலிடிக்ஸ் கலந்து சொல்றாங்களோ, இவங்களை மட்டும் குறி வச்சு தாக்குறாங்களோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அப்படி தெரியலண்ணா. பட் படம் வந்ததுல இருந்து ஒரு மாறி பேசுறாங்க. அது மட்டும் தான் தெரியும். மத்தபடி ஓகே, சூர்யா சாருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? படம்லாம் அண்ணா கேரக்டர் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. ரோலெக்ஸ் கேரக்டர் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. இப்போ இதை இப்படி ஆகுதுன்னா அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்டிங்ல அவர் வச்சுக்க ஆளே இல்ல. நல்ல மனுஷன், நல்லா பண்ணுவாரு. 1000 பேர் 1000 சொன்னா அவங்களுக்கு தெரியல அவர் எப்படின்ட்டு. சூர்யா 44, 45 எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வெயிட் பண்றேன். நான் ஒரு ஃபேன் கிடையாது. பட் அவரை பிடிக்கும். வெயிட் பண்ணுவோம். நல்லா தான் இருக்கும். நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. விமர்சனம் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து டீசன்ட் விமர்சனம் பண்ணணும். சில பேர் இந்த ஒருத்தர் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு படம் உங்களை ஒன்றும் வீட்டுக்கு பூந்து கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்து டிக்கெட்டு நீங்கள் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்து உட்கார வைக்கல இல்லையா? நீங்கள் விரும்பி வரீங்க, விரும்பி சாப்பிட்றீங்க. இப்போ வீட்டில் கூட தான் சாப்பிட்றீங்க. 3 வேளை சமைக்கிறாங்க, 1 வருஷம் சமைக்கிறாங்க. எல்லா நேரமும் ஒரே டேஸ்ட்டாக சமைக்கணும் அவங்களால முடியாது. திடீர்னு வந்து ஒரு நாள் அப்படி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்கு நீங்கள் பொண்டாட்டி தூக்கி மூஞ்சில் அடிக்க முடியுமா? முடியாது. எல்லா நேரமும் ஒரே படம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு தான். அது நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா டீசெண்டாக சொல்லி போகலாம். நல்லா படம் பிடிக்கலங்க, ஒர்த்து இல்லை, நான் எதிர்பார்த்து வந்தால் அது சரி அப்படி சொல்லிட்டு போனோம். அதை விட்டுட்டு வந்து அப்போ லாஸா பே கொடுத்துட்டு இப்போ இவங்க சூர்யா நம்ம சொல்லலாம்ல, உனக்கு என்ன லாஸா பே, ஒரு நாள் எவ்வளோ லாஸா பே ஆச்சு, அந்த லாஸா பே நான் கொடுத்துட்டு இன்னும் அசிசியமாக திட்டலாமா அவரு கேட்கலாம்ல. அது கிடையாது. படம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு. வெறும் 2.5 மணி நேரம் நம்ம டென்ஷனை விட்டு பார்க்குறது. அது நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லாலாம் இல்லை, டீசெண்டாக சொல்லிட்டு போயிடணும். அக்யூரேட்டாக வந்து பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. எந்த விஷயமும் எல்லா விஷயம் தெரிஞ்சவனே அது மணிரத்னமே வரலையா? மணிரத்னம் ஃபெயிலியர் கொடுக்கலையா? சங்கர் ஃபெயிலியர் தரலையா? சொல்லுங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. படம்ன்றது இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு 100, 200, 250 ரூபா கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து போகிறீங்க. உங்களுக்கு திருப்தி இல்லையா? இல்லை எனக்கு பிடிக்கலங்க அப்படின்ட்டு போயினா இருக்கலாம். இல்லை ஒருத்தர் இல்லைங்க அப்படின்னு அதுதான் டீசெண்டாக சொல்லிட்டு போயிடும். அதை விட்டுட்டு வந்து உங்கள் சொத்தையே எழுதி வாங்கிட்டு அது மாதிரி அதை நான் வெட்டணும், குத்தணும், நான் மயிர் பட அதெல்லாம் பேசவே கூடாது. முதல்ல அவர் வயசுக்கு வந்து அது தகுதியே கிடையாது. முதல்ல அவர் வயசுக்கு அவர் அனுபவம். சின்ன பையன் பேசினா சரி, அவனுக்கு அனுபவம் இல்லை, ஏதோ பேசலாம்னு சொல்லலாம். இவர் வயசுக்கெல்லாம் இங்கேயே எப்படி பேசுறாருன்னா வீட்டில் இவரை வச்சு எப்படி வந்து குடும்பம் நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. கங்கோர் ஆக்சுவலி நானும் பார்க்கல. ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஆக்சுவலி அவரே வந்து 1 இயர் கழிச்சு ஒரு ஃபிலிம் வருதுன்றப்போ அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ. ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறோம், கொரியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போது கேரளாவில் ஒரு மூவி வருது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்டேட்லேருந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்கன்றப்போ அது பிடிக்குதோ பிடிக்கலையோ லெட் இட் பி. அது எதுக்கு மற்றவங்க மேலேயும் திணிச்சிட்டு அவ்வளோ ஒரு பேட் ரிவ்யூஸ் கொடுக்குறது? அது தேவையில்லைன்னு தோணுது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க ஷோ ஆஃப் பண்ணிக்கணுன்ற பண்ணுறது தான் அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. சூர்யா சாருக்கு ஜோ மேம் இருக்காங்க. ஸோ அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே வேணாம். இதெல்லாம் அவர் கண்டுக்க கூட மாட்டாரு. ஸோ இட்ஸ் ஓகே. சூர்யா 44, 45 எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க? ஆக்சுவலி வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவரது எத்தனாவது ஃபிலிமா வருதுன்னு தெரியல. ஸோ கார்த்திக் சுப்ராஜோட ஃபேன். ஸோ மேபி அதுக்கு தான் ஈகரா வெயிட் பண்றேன். அது தனி மனித தாக்குதல் இருக்கத்தான் செய்யுது. அது என்னன்னா நம்ம இன்னும் படம்லாம் பார்க்கல. நான் ரொம்ப படம் பார்க்கறது இல்லை. ஒரு சில படங்கள் பார்க்கறது அப்படியே இருந்துச்சு. அது 100 பேருக்கு பிடிக்கும், 200 பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே காசு தான் பிரதர். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து 250 ரூபா டிக்கெட் விற்கிறீங்க, அவர் 250 ரூபா எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு. அப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா அவர் கொஞ்சம் சங்கடப்படத்தானே செய்வார். அதுதான் இது அந்த தாக்குதலாக வருது. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், இதே 100 ரூபாய்க்கு நீங்கள் 50 ரூபாய்க்கு டிக்கெட் போடுங்க, பார்த்தாலும் பிடிக்கலைன்னாலும் பரவாயில்ல, 50 ரூபா தானே சரியாக போச்சு அப்படின்ட்டு போயிடும். அவன் வந்து காலையிலே வரிசையில் நின்று 250 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அவன் போய் பார்த்துட்டு அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இல்லைன்னா அவ்வளோதான். அதுதான் நடக்கும். இதுதான் அந்த தனி மனித தாக்குதலுக்கு மூல காரணமே. நந்தா நிறைய படங்கள் அவரோட படம் பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்கும்.
நல்லா இல்லாத படங்களை வந்து அது சொல்கிறாங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நல்லா இருக்கிற படங்களை வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அடுத்து வர்ற படத்தை பார்ப்போம். அடுத்து ஒரு மிகப்பெரிய படம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அடுத்த இதில் சொல்லுவோம். ஆக்சுவலி பர்சனல் அட்டாக்ன்றது தப்பு தான். அது சூர்யா ஜோதிகான்னு இல்லை, ஒட்டுமொத்தமாகவே எந்த ஆக்டரையுமே வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு பர்சனலாக அட்டாக்ஸ் நிறைய வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி பேசின நிறைய விஷயங்கள் அது நம்ம எல்லாருக்குமே நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே இப்போ திரும்ப தூக்கிட்டு வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து இவங்க நிறைய இடங்கள்ல வந்து இவங்க விட்ட தேவையில்லாத வார்த்தைகளால தான் இப்போ அதை அறுவடை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதை வந்து ஸ்கூல் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து அவங்களோட காஸ்டியூம்ஸ் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்ல அவங்க என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள். ஸோ வந்து தேவையில்லாம அவங்க பேசின ஒரு சில விஷயங்களை இப்போ அவங்க இதை எடுத்துட்டு வந்து இதை பண்றாங்களோ அப்படிங்கிற கொண்டு வராங்க. ஆனா பட் ரொம்ப பர்சனலா போற மாதிரி தானே இருக்கு. அவங்க மனசுல பட்டதை சொன்னது சரி, பட் ரொம்ப பர்சனலா போறது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலி ரொம்ப பர்சனலாக போகிறது ரொம்ப தப்பு தான். ஆக்சுவலி இங்கே இருக்கிற வியூவர்ஸுமே வந்து அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஒரு அஸ் ஆக்டராக ஒரு ஸ்க்ரீனில் அவர் பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்குது. ஏன்னா நம்ம காசு கொடுத்து போகிறோம், அந்த காஸ்ட்டுக்கு அது வேல்யூபிள் இல்லை அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணலாமே தவிர்த்து ஒரு சூர்யாவா ஒரு தனிப்பட்ட நடிகராக வந்து அவரை நம்ம வந்து சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம காசு கொடுத்து பார்க்குறோம், அதில் சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா படத்தை நீங்கள் எவ்வளோ வேணால் குறை சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் எஃபெக்ட் போட்டிருக்கலாம், அது மாதிரி சொல்லலாம். பட் பர்சனலாக அட்டாக் பண்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அது சூர்யா ஜோதிகான்னு இல்லை, யாரையுமே பர்சனலா அட்டாக் பண்ணக்கூடாது. அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சக்கூடிய செயல்களை நம்ம அட்டாக் பண்ணலாமே தவிர்த்து தனி மனிதரா வந்து அவரை நம்ம அட்டாக் பண்றதுங்கிறது என்னைக்குமே தப்பு தான். அதான் ரீசெண்ட் டேஸ்ல சிங்கம் 2க்கு அப்புறம் அவர் இப்போ நிறைய எந்த ஹிட்டுமே கொடுக்கல அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது கதையை அவருக்கு சூஸ் பண்ண தெரியல, இல்ல தப்பா கைட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் இருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் அவர் கொஞ்சம் கேர் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு அடுத்து வர்ற படத்துலயாவது கொஞ்சம் சரி பண்ணாருன்னா மேபி அவருக்கு. சூர்யா 44 45 எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நான் ஹீரோக்கான ஃபேன் கிடையாது, எப்பவுமே நான் நல்ல கதைக்கான ஃபேனாக தான் இப்போ கொஞ்ச நாளாக மாறிட்டேன். ஸோ அது வந்து நல்ல கதையாக இருந்தால் ஆப்வியஸாக அது வந்து எந்த ஹீரோக்குனாலும் கண்டிப்பாக ஹிட்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன். மேபி இப்போ அந்த கங்குவாவில் பண்ண தப்ப இந்த சிங்கம் 2க்கு அப்புறமே கங்குவான் மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸாக அவர் கதை சூஸ் பண்ணுற இதில் பண்ண தப்ப இதுக்கப்புறம் வர மூவிஸில் அவர் சரி பண்ணிக்கிட்டாரா மேபி இன்னும் நிறைய ஹிட்ஸ் கூட கொடுக்கும். கண்டிப்பா. ஹாய் சார், இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் ரிலீஸ் கங்குவா சூர்யா சார்ஸுமே சரி ஜோதிகா மேமுமே சரி ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதை பற்றி என்னன்னா, படம் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் ஃபுல் எஃபெக்ட் அதில் போட்டிருக்காரு. புதுசாக ஒரு தமிழ் சினிமாவுக்கு புது கான்செப்ட் கொண்டு வரலான்னு பாருங்க. அது நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாமல் அதை ஃபஸ்ட்டு போய் அப்சர்வ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு பார்த்தா தான் அந்த மூவியோட நேச்சர் தெரியும். பார்த்தவொடனே பிடிக்கலன்னா அது பிடிக்காது. ஒரு படத்தை ஒரு 4-5 தடவையாச்சும் போய் பார்க்கணும். புரியலன்னா ஒரு 4-5 தடவை போய் பார்த்தீங்கன்னா அது புரியும். இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை. அவர் ஃபுல் பாடி எஃபெக்டை போட்டு கொடைக்கானல், ஏற்காடு எல்லா சைடும் சுற்றி அதை கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா நானும் ஷூட்டிங் நிறையா இது பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காரு. அது ஜோதிக்கு அவங்க சொன்னதும் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு படத்தை படமாக பாருங்க, எதுக்கு அதை வேறு மாதிரி கொண்டு வரீங்க? படத்தை படமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல படம் தான். சிவா அஜித்தை வச்சு ஹிட் கொடுத்துருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அது மாதிரி சிவா புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. அது சூர்யா அதுக்கு ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்காரு. டேரக்டரோட பேரை வச்சுக்கிட்டு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறது வந்து தப்பு. போய் படத்தை பார்த்துட்டு சூர்யாவுக்காக போய் படத்தை பார்த்துட்டு முழு மனசோட போய் பார்த்தீங்கன்னா படம் நல்லா வரும். ஸோ சூர்யா, நீங்கள் எப்பயுமே சூர்யா சார் சப்போர்ட்டாக தானே சார் இருக்கீங்க? கண்டிப்பாக. சூர்யாவோட 44 45 எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் தான். இருந்தாலும் நானே சொல்கிறேன், சூர்யா படம் வந்து ஒரு நேச்சராக, ஏன்னா எங்கள் அண்ணனுக்குமே அவரை பிடிக்கும். எங்கள் அண்ணனை ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணதே 7ஆம் அறிவே எங்கள் அண்ணன் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அதனால எங்களுக்கு சூர்யா கண்டிப்பாக பிடிக்கும். Actually, Surya sir is too good. The way he treats everyone, the way he respects everyone was too good. And even though the way he treats his wife was also too good, that's why we all like him. Even every co-star gives a positive review about him. Even the movie selection of his movies was too good. So that we really love to watch every movie which was his movie. You are eagerly waiting for the 44 and 45? Yeah, we are eagerly waiting for that. If a movie review goes wrong or right, you are always stand with studio. Yeah, even though if it is right or wrong, we'll definitely try to watch that movie. ஸோ ஆக்சுவலாக சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறையா மூவி நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ரீசெண்டாக கங்குவா மூவி கூட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த வரலும் கங்குவா மூவி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டைரக்ஷன் டீமில் கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்காக அவங்க பர்சனல் விஷயத்தில் நம்ம போகாமல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். சூர்யா ஜோதிகா பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஸோ அவங்களுக்குள்ள பர்சனலாக நிறையா விஷயம் இருக்கும். அது இந்த மூவினால தான்ன்றது நம்ம கொண்டு வர்றது ரொம்ப தப்பு.
ஸோ கங்குவா மூவி எப்படி இருக்குன்றது மோஸ்ட்லி நிறைய ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மூவி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டைரக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நம்ம டைரக்ஷன் டீம் இல்லை ப்ரொடியூசர் டீம் தான் கேட்குற மாதிரி இருக்கும். சூர்யா சார் பர்சனல் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் டைரக்ஷன் டீம் என்னாலும் கேட்கலாம். பட் ஆனால் சூர்யா சார் ஆக்ஷனை பொறுத்தவரை நல்லா தான் இருக்கும். சூர்யாவை பிடிக்கும். சூர்யா 44-45 எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கண்டிப்பாக ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நியாயமாக பார்த்தா அது தப்பு தான். படம் எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எடுக்கிறாங்க. பிடிச்சவங்களுக்கு பார்க்கலாம், பிடிக்காதவங்க பிடிக்கலன்ட்டு போயிடலாம். ஏன்னா வருஷத்துக்கு எத்தனையோ படங்கள் வருது. அதுக்காக ஒருத்தர் பர்சனலாக அஃபெக்ட் பண்ணுறதுன்றது தப்பு தான். ஒரு ஆக்டராக சொல்லணும்னா சூர்யா சார் உண்மையிலேயே பெரிய நல்ல நடிகர் அவருக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்காரு அவர். ஸோ இதையும் கடந்து போயிடுவார். 44-45 எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக ஒவ்வொரு படத்துக்கும் எப்படி காத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் எப்பவுமே இருக்கும். சினிமாங்கிறது அட்லாஸ்ட் அது ஒரு ட்ரீம் ஃபேக்ட்ரி. அட்லாஸ்ட் அது சினிமா அப்படின்றது என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்த்துட்டு போகிறது பெட்டர் அப்படின்னு தோணுது. ஸோ அதுதான் வளர்ந்து வர ஜென்ரேஷன்ஸுக்கும் ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அதை நம்ம மைண்டுக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு ஏன் இவ்வளோ ஹேட்டட் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படி, அதுக்கான நீட் அங்கே இல்லை. மேபி அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் மூவிஸ் சரியாக போகாமலையோ இல்லை அந்த மாதிரி மேபி இருக்கிறதுனால அப்படி ஒரு டாக்ஸ் வருதா அப்படின்றது தெரில. ஆனால் பட் இவ்வளோ ஆனால் கொஞ்சம் பர்சனலாக இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் கங்குவா பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூர்யா 44-45 எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் எப்பயுமே சூர்யா சார் சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆமாம். ஆக்சுவலாக அது ரொம்பவே தப்பு தான். அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுற ஒரு விஷயம், ஒருத்தவங்க பர்சனல் ஒப்பீனியன் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். எதுக்கு இவ்வளோ டெலிகாஸ்ட் பண்ணி யாரோ வழுக்க போட்டு ஒருத்தர் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் ரொம்பவே தப்பு. ஒருத்தருக்கு எவ்வளோ பர்சனலாக அது ஹர்ட் ஆகுன்றது அவங்க செலிப்ரிட்டின்றனால அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அது ரொம்ப தப்பு தான். ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஓகே, நீங்கள் கங்குவா படம் பார்த்தீங்களா? இல்லை, ஆனால் இருந்தாலுமே எனக்கு தப்பாக தான் தெரியுது. ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் பார்க்கணுன்னு தான் இருக்கு. கன்ஃபார்ம் பார்க்கணும். அது எந்த படத்துக்குமே நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். அவங்க போடுற எஃபோர்ட் எவ்வளோ வேல்யூவாக இருக்குது, அவ்வளோதான். சூர்யா சார் 44-45 எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணுறீங்க? ரொம்பவே ஈகராக இருக்கேன். இப்போ எனக்கு காலேஜ் விஷயனால நான் அவ்வளோவா படத்துக்கு போகல. பட் கன்ஃபார்ம் போகணும், அவ்வளோதான். சார், இப்போ ஆக்டர் சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ தனிப்பட்ட தாக்குதல் நிறைய இருக்குமே தெரியுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Obviously he's a star. We don't know insider information என்னன்னு தெரியாது. But then probably industry related கூட இருக்கலாம். Someone who's having vengeance towards Surya actor as an actor. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. பட் இப்போ ரீசெண்டாக வந்த கங்குவானால அவருக்கு ரொம்ப தனிப்பட்ட தாக்குதல். அவர் மட்டுமே தாக்கினா பரவாயில்ல, ஜோதிகா மேமே சேர்த்து தாக்குறாங்க. அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? It become a trendங்க. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க obviously nobody is preferring unity. இல்லை, எல்லாரும் பிரிக்க தானே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. That has become the trend now. human beings புரிஞ்சிக்க முடியல இப்போலாம். இப்போ நீங்களும் நானும் இன்டர்வியூ எடுத்தாவே எத்தனை பேர் பிடிக்கும்னு தெரியாதுல்ல. But then on a serious note, I feel Surya sir as an actor has been doing very well. He's going to bounce back from all this. Fans are there. எங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். உங்கள் சப்போர்ட், மீடியா சப்போர்ட் will also be there. But then we never know. I feel there are two reasons. One, insider industry related conflict இருக்கலாம், இல்லை political aspects கூட இருக்கலாம். Probably all his films people would analyze politically. ஒருத்தங்களை ஃபேவர் பண்ணலைன்னா obviously you know how the government is also run. So சூர்யா 44 and 45 காண்டி எவ்வளவு தரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? Obviously it should be a super hit. It will be a duper hit.